நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு லட்டு பார்க்கலாங்க. அது வந்து கருப்பு உளுந்து வச்சு செய்கிறது. உளுந்து வந்து ரொம்பவே நல்லதுங்க எலும்புக்கு. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். அது போக நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம், இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே நல்லதுங்க. இது செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேங்க. உடச்சதும் எடுத்துக்கலாம், நீங்கள் முழு உளுந்தாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணதுக்கப்புறம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டம்ளர் பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அது ஆறட்டுங்க. அதுக்கிடையில் நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொரக்கரன்னு கூட எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் உளுந்தம்பருப்புக்கு நான் 1.5 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம 2 அடி அடிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வேணான்னா கூட நெய்யில் கூட இதை செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால இது ரொம்ப நாளைக்கு கெடாமலே இருக்கும். நல்லா வச்சு சாப்பிட்லாம். நீங்களும்